இந்திய வீட்டு திட்டத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்து வவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேச மக்கள் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெடுங்கேணி மகா வித்தியாலயத்துக்கு அருகில் இன்று முற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக அவரது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். நெடுங்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த 50க்கும் அதிகமான மக்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றதுடன் இந்திய வீடமைப்பு திட்டத்தில் தமக்கு பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக கோஷங்களை எழுப்பினர். பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வவுனியா வடக்கு பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை பிரதேச செயலகத்தில் கையளித்துள்ளனர். இந்த மகஜரை வவுனியா வடக்கு பிரதேச செயலக அதிகாரிகளிடம் கையளித்துள்ளனர். இதேவேளை நெடுங்கேணி பிரதேச மக்களின் வீட்டு பிரச்சினை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சிவசக்தி ஆனந்தன், வினோ நோகராதலிங்கம் உட்பட முக்கியஸ்தர்கள் வவுனியா வடக்கு பிரதேச செயலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இது தொடர்பாக வவுனியா வடக்கு பிரதேச செயலக உதவி செயலாளர் பி ஆயகுலனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 20 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் 2009 ஆண்டில் மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் 2011 ஆண்டு இந்திய வீட்டு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். இதன் பிரகாரம் வீட்டு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருந்த 193 பேரில் 126 பேருக்கான வீடுகள் கையளிக்கப்பட்டுள்ளன. பிரதேச செயலக பிரிவில் மீள்குடியேற்றப்பட்ட சகல மக்களினதும் விவரங்கள் ஏற்கனவே வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பி ஆயகுலன் குறிப்பிடுகின்றார். இந்திய வீட்டு திட்டத்தின் அடுத்த கட்டங்களுக்கான பயனாளிகள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே தீர்மானிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.